ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஆச்சிஸ் சமையல். இன்றைக்கி நம்ம அற்புதமான டெசர்ட் பார்க்கலாம். பட்டர்ஸ்காட்ச் ஃப்ரூட் கஸ்டர்ட் எல்லாருக்கும் பிடிச்சமான ரெசிபி இது. வாங்க, ஒரு பாத்திரத்தில் நீங்கள் 1/2 லிட்டர் பால் ஊற்றிக்கோங்க. நான் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு காய்ச்சிக்கோங்க. ஒரு பவுலில் 1 ஸ்பூன் நான் கஸ்டர்ட் பவுடர் போடுறேன். பத்தாது, இன்னொரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் கஸ்டர்ட் போட்டிங்கன்னா நல்லா திக்கென ஆகும் பால். ஒரு 1/4 டம்ளர் பால், காய்ச்சின பால் எடுத்து நான் கஸ்டர்டில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கட்டியே இல்லை, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 1/2 கப்பு நான் சுகர் எடுத்திருக்கேன் அந்த பாலுக்கு. அது நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சுகர் இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது மைல்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த பால் காய்ச்சியாச்சு. ஸோ அதில் நம்ம சுகர் ஆட் பண்ணி நல்லா கலக்கிக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சோம்ல கஸ்டர்டு, அது நம்ம இதில் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு பொறுமையாக மெதுவாக இது பண்ணுங்கள். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க, ஏன்னா எல்லாரையும் அடி பிடிச்சிக்கும். பாருங்கள், என்ன கலர் அழகாக மாறி இருக்கு பாருங்கள். பட்டர்ஸ்காட்ச்னால உங்களுக்கு மைல்டான எல்லோ கலரில் இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இதை கூல் பண்ணியிருக்கோம் நம்ம. இங்கே பாருங்கள், கஸ்டர்டு பவுடர் எல்லாம் மிக்ஸ் பண்ண பாலில் நல்லா திக்கனிங் ஆகிடுச்சு. இப்போ நான் பன்னீர் திராட்சை கிரேப்ஸ், பிளாக் கிரேப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். பப்பாயா நம்ம கட் பண்ணி சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர்மெலான் ஆட் பண்ணியிருக்கோம். மாதுளம்பழம் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. அழகாக இருக்குது பாருங்கள் அந்த கலரு. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு ஃப்ரூட் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அது லாஸ்ட்டாக ஆட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இது பாருங்கள், எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. ரொம்ப அழகாக வந்திருக்கு. இப்போது ஆப்பிள், ஏன்னா அது கருப்பாயிடும், அதனால் இப்போ பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி ஆப்பிள் ஆட் பண்ணியிருக்கோம் தோலோடு. பார்க்குறதுக்கே டெம்ப்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அழகாக இருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்கள் ஃப்ரூட்ஸ் பிடிக்காத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கஸ்டர்ட்லாம் நீங்கள் சேர்த்திங்கன்னா நல்லா ஃப்ளேவராக இருக்கும். ஸோ அந்த பாலும் அவங்களுக்கு உள்ளே போகும். கால்சியம், மினரல்ஸ், விட்டமின்ஸ் எல்லாமே அவங்களுக்கு சேர்கிறனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த பாருங்கள், நான் சர்வ் பண்ணியிருக்கேன் பவுலில். ரொம்ப அழகாக இருக்குல்ல. நீங்கள் இது இன்னும் கூல் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ரெஃப்ரிஜிரேட் பண்ணி நீங்கள் ஒரு 1/2 hour விட்டுட்டு அப்புறம் சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது மேலே நான் குங்குமப்பூ போட்டிருக்கேன், சாஃப்ரான் போட்டிருக்கேன். அது ஆப்ஷனல் தான், வேணுன்னா போட்டுக்கோங்க. ஸோ இதில் எந்த கெடுதலுமே இல்லை. நீங்கள் இதே மாதிரி வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதோட என்ஜாய்மெண்ட்டே தனி. கொஞ்சம் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப ஈஸியான டெசர்ட் இது. பாருங்கள், இதில் பப்பாயா ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது, ஆப்பிள் ரொம்ப நல்லது. நீங்கள் இது எல்லாமே கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுங்க. மாதுளம்பழம் அயன் கண்டென்ட் ஜாஸ்தி. ஸோ இது எல்லாமே நீங்கள் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, பாய்.